ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் போட்ட எல்லா வீடியோலையும் நான் ஒரு சில ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன் நம்ம மக்கள்கிட்ட. அது மெயின் ஒன்று என்னென்னா, எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணக்கு நம்ம இந்த சிண்டூர் வாருக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க, இந்தியாவுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிப்பாய் நிறைய பேர் லீவில் இருந்தவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் யூனிட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெயினில் பஸ் ஸ்டாண்டில் எங்கே பார்த்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, எல்லாத்தையும் நல்ல ரெஸ்பெக்ட். ஓகேவா, ஏன்னா இதை நான் எதுக்கு நான் சொல்லி, இது ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சிம்பிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்களா, இப்போ பாருங்க, நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் லீவ்லேருந்து வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருந்தேன். சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நல்ல பப்ளிக் நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுது, நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் இல்லாட்டாலும் சீட் உட்கார தருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எதுக்குன்னா பாருங்க, ஒரு சோல்ஜர் வீட்டிலேருந்து வீடை பிரிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைங்க ஃபேமிலியை பிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு போகும்போது இப்படி நம்ம பப்ளிக்ல கிடைக்க அந்த ரெஸ்பெக்ட்ல நமக்கு பாடல என்ன ஆனுமையும் தாங்கலாம், என்ன ஆனுமையும் செய்யலாம், டியூட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் நம்ம இந்திய மக்களுக்கு மேல ஒரு ரெஸ்பெக்டும் கிடைக்கும். நமக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக சோல்ஜருக்கு வரும். ஓகேவா, இந்த ரெஸ்பெக்ட்னால தான் நம்ம டியூட்டியை தெளிவாக பார்க்க முடியும். ஓ, மக்கள் இவ்வளவு வெறியா இருக்காங்க நம்ம இந்தியான்னு. ஓகேவா, அதனால நம்ம ஒரு சோல்ஜரா இருந்து என்ன செய்யணும் இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு வெறியில எல்லாரும் டியூட்டி பார்ப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க. இது வேற யாருக்கு வேண்டியும் கிடையாது, நம்ம இந்தியாவுக்கு. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த சிந்தூர் வாருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.